जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय 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 अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद गौर भक्त वृंद चैतन्य चैतन्य की चैतन्य महाप्रभु की कृष्णदास कविराज गोस्वामी महाराज प्रभुपाद की हिज भाई श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की निताय गौर अभिमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा प्रीता माता जी। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा। எது என்னைக்கு எது வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. என்ன பார்க்கணும் அவருக்கு அது தெரியுமா? 170 ஆரம்பிக்கலாம். 170 பண்ணா 70 தான் 70 ஆரம்பிக்கணும். 70 ஆரம்பிக்கணும். ஓகே சரி ரைட் ஓகே. சரி நீங்களே படிச்சுங்க ஃபஸ்ட் இது நான் சொல்ல படிங்க. ஏதா द्वितीया सुता रोमहर्षणा बलदेवा देखी चेना कोइल प्रद्युज कमा पढ़ेंगे माता जी. हरे कृष्णा. भगवान बलरामரை கண்டபோது ரோமகர்ஷ்ண சூதர் எழுந்து நின்று மரியாதை அளிக்க தவறினார். நான் இங்கே இரண்டாவது ரோமகர்ஷ்ண சூதரை காண்கிறேன். இது ஒரு பாஸ்ட் டைம். ரோமகிருஷ்ண சூத்தாங்கிறது சூத்த கோஸ்வாமியோடைய அப்பா. இவர் இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, காலேஜில் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வியாசதேவரும் இந்த புராணங்கள் வேதங்கள் எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொருத்தர் கீழே ஒன்று கொடுத்துட்டார். ரோமகிருஷ்ண சூத்தாவுக்கும் ஒரு புராணங்கள் மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகே, அதனால் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா கொஞ்சம் பெருமை வந்துடுச்சு. ஸோ அவர் எப்படி ஒரு பெரிய வேலி பண்ணுறாங்க. 2500 வருடங்களுக்கு முன்னால் நைமிசாரண்யா, நிம்சா, இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்குது நிம்சான்னு, நைமிசாரண்யன்ற பிளேஸை வந்து பெரிய வேள்வி பண்ணாங்க. அதில் ஏகப்பட்ட சேஜஸ் கூடியிருக்காங்க. அப்போ அதில் இந்த கூடுதல் தலைவராக ரோமகிருஷ்ண சூத்தாவை வந்து நியமிச்சிட்டாங்க. இந்த ரோமகிருஷ்ண சூத்தா என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொஞ்சம் பெருமை வந்ததுனா அப்படியே நல்லா, அவர் தான் தலைவர், கலியுகத்துக்கு எப்படி நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஷன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனால் அந்த ரோமகிருஷ்ண சூத்தா என்ன பண்ணுறாருன்னா, பலராமர் வந்தால் கூட எந்திரிக்கல. அவர் எந்திரிக்காமல் உட்கார்ந்தே இருக்கிறார். பலராமர் கோவம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க ஒரு புல்லை எடுத்துகிட்டு மிடில் போட்டுங்க. கலால் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேட்குதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்பதான் பிரபு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயினே ஆகல, இப்பதான் ஜாயின் ஆச்சு. ஓ அப்படியா? சரி சரி பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. ஸோ யாரெல்லாம் வீடியோ வர முடியுமோ வந்துடுங்க. ஸ்ரீ மாதாஜி இருக்காங்க. ஸோ அந்த ரோமகிருஷ்ண சத்தா என்ன பண்ணுவார்னா, ஒரு கீழே இருக்க புல்லை எடுத்துகிட்டு அவருடைய தலையை கட் பண்ணிக்குவார். தலையை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், பிராமணர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேள்விகள் ஆரம்பிச்சிட்டோம், இப்போ வேள்வி கெட்டு போயிடும், இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பாங்க. பலராமர் சொல்வார், இந்த மாதிரி அவருடைய பையன் வந்து அந்த போஸ்ட்டுக்கு உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சூத்த கோஸ்வாமி வந்து உட்காருவார். ஸோ பாவனை ஃபுல்லாக சுகதேவி கோஸ்வாமி, பரிஷித் மகாராஜா, அப்புறம் சூத்த கோஸ்வாமி, சவுனகரிசி, கரெக்டாக அது மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த பாஷை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது ரோமகிருஷ்ண சூத்தாவை பார்க்குறேன்னு யாரை சொல்கிறாங்க? நான் இருக்கா பாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணல. ரெண்டாவது ரோமகிருஷ்ண சூத்தான்னு யாரை சொல்கிறாங்க? சூத்த கோஸ்வாமி கிடையாது. ரோமகிருஷ்ண சூத்தான் ரெண்டாவது ரோமகிருஷ்ண சூத்தான் யாரை சொல்கிறாங்க? அது வந்து அந்த பாஷை முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தில் அதை அந்த மாதிரி தவறு யார் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
குணானவ மிஸ்ரா அந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபுக்கு மாத்திரம் மரியாதை பண்ணுறாரு, நித்யானந்த பிரபுக்கு மரியாதை பண்ணல. அதனால மீனகேத்தன ராமதாஸ் வரும்போது அவரை அவமதிக்கிற விதத்தில் அவரை ஒரு மாதிரி கண்டுக்காமல் அப்படி ஒதுக்கி வச்சுட்டார். அதனால் மீனகேத்தன ராமதாஸுக்கு வந்து ரொம்ப வருத்தம் வருது. இப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 2வது ரோமகிருஷ்ண சூத்தா பார்க்குறேன். இந்த ரோமகிருஷ்ண சூத்தா வந்து பலராமரை மதிக்க தவறிட்டார். அதே பலராமர் தான் நித்யானந்தா வந்திருக்கிறார். அதே மாதிரி எப்படி வந்து அந்த ரோமகிருஷ்ண சூத்தா மதிக்க தவறின மாதிரி இந்த குணானவ மிஸ்ரா இந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு, நித்யானந்த பிரபு மதிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்கிறார். புரியுதா? இதான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். அடுத்தது போகலாம். ஏதா போலி நாச்சே காயா கரையே சந்தோஷா படிங்க. कृष्ण कार्या कोरे विप्रा ना कोरिले रोसा அவ்வாறு கூறிவிட்டு மனம் நிறைவடையும் வரை அவர் ஆடி பாடினார். ஆனால் அச்சமயத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருந்த அந்த பிராமணர் கோபமடையவில்லை. மீனா கேதன ராமதாசர் நித்யானந்த பிரபுவின் மிகச் சிறந்த பக்தர் ஆவார். அவர் கிருஷ்ணதாச கவிராஜரின் இல்லத்தில் பிரவேசித்த போது இல்லத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த பூஜாரியான குணார்ணவா மிஸ்ரர் அவரை முறையாக வரவேற்கவில்லை. இதே போன்ற சம்பவம் நமி சாரண்யா சாதுக்களின் மிக பெரிய சபையில் ரோமஹர்ஷ்ண சூதர் பேசிக் கொண்டிருந்த போதும் நிகழ்ந்தது. அந்த மாபெரும் சபையினுள் பகவான் பலதேவர் நுழைந்த போது மாதாஜி கட் ஆகிட்டாங்க. ஓகே சரி, இப்போ சரோஜா மாதாஜி நீங்கள் விட்டதுலேயே படிக்க ரோமகிருஷ்ண சூத்தா படிங்க. மாதாஜி சாரி மாதாஜி ஒரு நிமிஷம். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் கட் ஆகிட்டீங்க. பலராமர் நுழைந்த போது அதுலேருந்து திருப்பி படிங்க. பலராமர் இந்த டக்குனு 2 ஆஃப் ஆயிடுச்சு பிரபு. பலதேவர் நுழைந்த போது ரோமகிருஷ்ண சூதர் வியாசாசனத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினால் அதிலிருந்து இறங்கி பகவான் பலதேவரை அவர் நமஸ்கரிக்கவில்லை. குணார்ணவாய மிஸ்ரரின் நடத்தை நித்யானந்த பிரபுக்குரிய சிறந்த மரியாதையை அவர் அளிக்கவில்லை என்பதை சுட்டி காட்டியது. அந்த எண்ணம் மீனகேதன ராமதாசருக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. இக்காரணத்தினால்தான் மீனகேதன ராமதாசரின் மனப்பான்மையினை பக்தர்கள் ஒருவரும் தவறாக எண்ணி ஒதுக்குவதில்லை. அதனால இது மாதிரி ஒரு அவன்ஸ் பண்றார், அபராதம் பண்றார் அந்த பிராமணர். ஓகே, இது வந்து ரோமகிருஷ்ண சூத்தா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ஓமை கொடுத்துருக்கான். ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் தான் எடுத்து படிக்கணும். உற்சவாந்தே கேலாதி ஹோ கோரியா பிரசாதா मोर ब्रात सने धरा किच्छु होइला बाडा விழாவின் இறுதியில் மீனகேதன ராமதாசர் அனைவருக்கும் தமது ஆசிகளை வழங்கிவிட்டு புறப்பட்டார். அச்சமயத்தில் அவருக்கும் என் சகோதரருக்கும் இடையில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டன. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. இப்போ கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியோட சகோதரருக்கும் யாருக்கும் மீனகேதன ராமதாசாவுக்கும் முரண்பாடு ஏற்படுது. ஓகே, இப்போ யார் சொல்கிறேன், இதெல்லாம் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறாங்க இந்த புக்கை எழுதுறது. ஓகே ஓகே, அடுத்தது போகலாம். ஸ்ரீ சைத்தன்யா பிரபு தே தாரா சுத்ருத விஸ்வாசா நித்யானந்த பிரதிதரா விஸ்வாசா பாசா சகோதரர் சைதன்ய மகாபிரபுவின் மீது திடமான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் நித்யானந்த பிரபுவின் மீதான அவரது நம்பிக்கை மங்கியதாக இருந்தது. ஸோ கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியோட சகோதரர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மைண்டில் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நித்யானந்த பிரபு மேலே அவருடைய நம்பிக்கை வந்து குறைவாக இருந்தது. புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஆசை நீ படிக்கிறியா? அதுக்கு பெருந்தா மாதிரி படிப்பாங்க. நீ படி. இஹா ஜானி ராமதாசேரா துக்கா ஹோயில மோனே தபேதா பிராத்தாரே ஹமி கோரினு பட்சனே
Knowing this, Sri Ramadasa felt unhappy in his mind. I then rebuked my brother. இதை பார்த்து மீனகந்த ராமதாசாவுக்கு ரொம்ப வருத்தம் வந்துச்சு. ஏன் நித்யானந்த பிரபு மேலே இவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணுறேன், கிருஷ்ணாதாச கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு, நான் உடனே என்னுடைய சகோதரனை கண்டித்தேன் அப்படின்றார். ஓகே, அடுத்தது दुई भाई कतनो समान प्रकाशा नित्यानंद नामाना धोमार हबे सर्वनाशा. These two brothers, I told him, are like one body. They are identical manifestation. If you don't believe in Lord Nityananda, you will fall down. Chaitanya Mahaprabhu, Nityananda Prabhu, identical. ஓகே, ஒரே உடல், ரெண்டு உயிர், அதே மாதிரி. ஓகே, ஈரு ஓடல் ஓரடல் அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரே பாடி தான், ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நித்யானந்தா நீங்கள் இது பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாதாச கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், அவருடைய சகோதரன் சொல்கிறார். ஓகே, ஏகே தேவேஸ்வாஜான்யே நா கோர சம்மானா अर्धा कुकुटी न्याया तोमारा प्रमाणा. If you have faith in one but disrespect other, your logic is like logic of accepting half a hen. நீங்க இந்த மாதிரி ஒருத்தரை வந்து மரியாதை குறைவா பண்ணா உங்களுடைய தர்க்கம் எப்படி இருக்கான்? இந்த மாதிரி இந்த குக்குட்டி நியாயா அப்படிங்கிறது அர்த்த குக்குட்டி நியாயானா என்னதான், ஹாஃப் அக்செப்டிங் ஹாஃப் அ கேன் அப்படின்னா பாதி கோழியை அக்செப்ட் பண்ணிக்கிறது. கோழி முழுசாக இருந்தால் வேல்யூவா, பாதி கோழி வேல்யூவா? கொடுத்த காசு பாதினா அதுக்கு பாதி கோழி தரேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அது செத்து போயிடும் கோழி இல்லையா, வெட்டினா. அதே மாதிரி ஒரு முட்டாள் இந்த போட்டிருக்கான், முட்டாள் ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க, முட்டாள் விவசாயி நல்லா மணியை வந்து நம்ம சேவ் பண்ணலாம், நம்ம வந்து காசு, ஏன்னா கோழியோட முன்பாகம் தான் நிறைய சாப்பிடுது, பின்பாகம் முட்டை கொடுக்குது, அதனால் முன்பாகத்தை வெட்டிட்டோன்னா பின்பாகத்தில் முட்டை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் இதான் அர்த்த குக்குட்டி நியாயம். ஓகே, அக்செப்டிங் ஹாஃப் ஹேண்ட். முன்பாகம் ரொம்ப என்ன இருக்குது, விலை நிறைய செலவு வைக்குது, பின்பாகம் மறுபடி வருது, அதனால் என்ன பண்ணலாம், முன்பாகத்தை வெட்டிடும்னு நினச்சான். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் நிறைய எங்கே மாத்திரம் வந்துகிட்டே இருக்கின்றார். அதனால தான் இது அர்த்த குக்குட்டி நியாயம், மீன்ஸ் ஹாஃப் ஹேண்ட் லாஜிக், பாதி கோழி நியாயம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, எதுவும் தெரியல. 177 வச்சிருக்கேன் பிரபு, கரெக்டா? ஓகே. கிம்பா தோஹானா மோனியா ஹோதா பாசண்டா கிம்பா தோஹானா மானினா சாவோ ஹாவோதா பாசண்டா ஏகே மாணி ஆரே நாமானி ஏ மாதா பண்டா ஏகே மாணி ஆரே நாமானி ஏ மத பண்டா. படிங்க மாதிரி. இரு சகோதரர்களையும் புறக்கணித்து விட்டு நாஸ்திகனாக இருத்தல் என்பது ஒருவரை நம்பி மற்றொருவரை புறக்கணிக்கும் கபடதனத்தை காட்டிலும் சிறந்ததாகும். இப்படி சொல்ல பாருங்க, ஒரு நாத்திகனா கூட இருந்துடலாம், நீ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட பரவாயில்ல, ஒரு கருமி கூட பரவாயில்ல, நீ இந்த மாதிரி ஒரு பக்தனாக இருந்தேன்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாராஜ் நம்புவேன், நித்யானந்த நம்ப மாட்டேன்னு சொல்கிறது மிகப்பெரிய அபராதம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், ஒரு பக்தர் இப்படி சொல்கிறார், அப்போ எவ்வளோ அது ஒரு தவறான ஒரு செயல். அடுத்து 178 குருத்தா ஹோயா வம்சி மாங்கி சாலே ராமதாசா வம்சி மாங்கி சாலே ராமதாசா तत्काले हमारा भ्रातारा कोयला सर्वनाशा. तत्काले हमारा भ्रातारा कोयले सर्वनाशा. ஸ்ரீ ராமதாசர் தமது புல்லாங்குழலை கோபத்தினால் உடைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அச்சமயத்தில் என் சகோதரர் சர்வநாசம் அடைந்தார். பார்த்தீங்களா,
ராமதாஸ் அப்படியே சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த புல்லாங்களை உடச்சிட்டு என்ன பண்ணுறாரு, போயிடு. ஏன்னா அதை வச்சு நிறைய வாசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த கோதை நம்ம உடச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறார். இந்த மாதிரி ஒரு பக்தர் இந்த மாதிரி கோவமாக பண்ணாங்கன்னா சீக்கிரமே என்ன ஆகிடும், அவங்களுக்கு நாசம் வந்துடும். அதனால தான் வைஷ்ணவராதம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க. ஓகே, இப்போ நித்யானந்த பிரபு வந்து அவமதிக்கிறதுக்காக ஒருத்தர் ஏதோ இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்காரர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சேட்டைகள்லாம் பண்ணுறாரு கவு வச்சு. ஓகே, மாடை வச்சு இது பண்ணும்போது அவர் நித்யானந்த பிரபு வந்து சிரிச்சுட்டு போயிட்டார். அந்த வீட்டில் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு போயிட்டார் அந்த கோவப்படாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல்லாக நாசம் தான் அவனுக்கு. ஒரு ஹிண்டு தான் அப்படி பண்ணுவார். ஒரு ஹிண்டு தான் அப்படி பண்ணுவார். அதுக்கப்புறம் புத்திமந்துக்கான ஒரு பேர் மறந்துச்சு கரெக்டாக, இது சைத்தன்ய சாருக்கு தான் வரும். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய லாஸ் வந்து ஒரு முஸ்லீம் கிங் என்ன பண்ணுவார், அவருக்கு வந்து உண்டு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு வைஷ்ணவரை இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோவப்படுத்தக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு விலகிடலாம். இப்போ என்ன பாருப்பார், மீனகேந்திர ராமதாஸை வந்து அவருடைய உள்ளாங்களை உடைச்சி அவ்வளோதான் கோவமாக போகிறார். இது மிகப்பெரிய என்ன ஆகிடும். அப்புறம் தான் ஹரே கிருஷ்ணா சத்யநாராயண பிரபு இல்லை மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ கேட்குற பிரபு, ஹரே கிருஷ்ணா வீட்டில் ஹரே கிருஷ்ணா. அதனால் இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோவப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாலே என்ன பண்ணிடணும், நம்ம என்ன பண்ணிடணும், அதுக்கு முன்னால் மன்னிப்பு கட்டியோ இதை பண்ணி ஏதோ சமாளிச்சுட்டு போயிடணும், அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். ஓகே, அடுத்து 179 பிருந்தாமராஜ் இது மாத்திரம் படிங்க. அதுக்கடுத்து காலாஜி படிக்கட்டும். 179 படிங்க. ஏதா கோகிலா தாரா சேவக பிரபாவா ஏதா கோகிலா தாரா லோ லோ சேவக பிரபாவா பிரபாவா ஆரயேகா கோஹிதாரா தயார ஸ்வபாவா ஆரயேக கோஹிதாரா தயார ஸ்வபாவா. படிங்க மாதாஜி. நித்யானந்த பிரபுவின் சேவகர்களின் பிரபாவத்தை நான் இப்போது விளக்கினேன். தற்போது அவரது கருணையின் மற்றொரு சுபாவத்தை விளக்குகின்றேன். செல்ஃப் அண்டர்ஸ்டுட். கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். வாய்க்கே பர்ஷினு முனி லோயா ஏ குணா वाजिके बरसिनो मुझे लजाई गुना से रात्रे प्रभु मोरे दिला दर्शना रात्रे प्रभु मोरे दिला दर्शना. படிங்க மாதாஜி. என்னுடைய சகோதரை கண்டித்த எனது நற்குணத்தின் காரணத்தினால் அன்றிரவு நித்யானந்த பிரபர் என்னுடைய கனவில் தோன்றினார். பாருங்க, நித்யானந்தர் வந்து அவருடைய கனவுல தோன்றுறாங்க. ஆனால் கனவுல வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி இருந்தால் அது உண்மை. ஏன்னா கனவே வராதுன்னு சொல்ல முடியாது. நல்லவங்களுக்கு கனவு வரும், ஆனால் கெட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும், மீன்ஸ் மோட் ஆஃப் இக்னரன்ஸ் இருக்கவங்களுக்கு நிறைய நேரம் ஸ்லீப் பண்ணுவான், நிறையா கனவு. நல்லா மீன்ஸ் மோட் ஆஃப் குட்னஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சோண்டு கனவு வந்துட்டு போயிடும். ஓகே, இது மோட் ஆஃப் சுத்த சத்வா டிரான்ஸ்ஜெண்டர் மோடில் இருக்கவங்களுக்கு நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு பக்தர்கள்லாம் கனவு வருவாங்க. ஓகே, அதே மாதிரி தான் பிரபுபாதருக்கும் அவருடைய குரு மகாராஜை வந்து 2-3 தடவை கனவு வந்தார் இல்லையா, வந்து சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொன்னார். கரெக்டாக அதை வச்சு தான் பிரபுபாதம் எடுக்கிறார், சன்னியாசம் எடுக்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து பக்தர்கள் வரும்போது அதெல்லாம் உண்மை, அந்த நிகழ்ச்சி உண்மை. நார்மலாக ட்ரீமெல்லாம் போய் தான், ஆனால் அந்த மாதிரி பக்தர்கள் வரும்போதோ இல்லை பகவான் வரும்போதோ அது உண்மை. நித்யானந்த பிரபு என்ன சொல்கிறாரு, அவருடைய கனவு வர்றார். ஓகே, அவருடைய குட் குவாலிட்டினால. அடுத்தது போகலாம். 181 நாஹாய்த்தி நிக்கட்டே ஜாமத்புரா நாமே கிராமா தாஹா ஸ்வப்னே தேகாதிலா நித்யானந்த ராம. படிங்க படிங்க. நைகாட்டுக்கு அருகில் உள்ள ஜாமாடபுரம் என்னும் கிராமத்தில் நித்யானந்த பிரபு எனது கனவில் தோன்றினார். தற்போது ஜாமாடபுரத்திற்கு இருப்பு பாதை வசதி உள்ளது. அங்க செல்ல விரும்புவோர் கட்வா ரயில் பாதையின் வழியாக சாலரா எனப்படும் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நிலையத்தில் இருந்து ஒருவர் நேராக ஜாமாடபுரத்திற்கு செல்ல முடியும். ஜாமதபுரா இன்னும் இருக்கு அந்த வில்லேஜ்லாம். அதில் தான் கிருஷ்ணாசகராஜ் கோஸ்வாமி தோன்றி இருக்கிறார். ஓகே, அதான் சொல்கிறார். நைகாட்டின்ற வில்லேஜ் பக்கத்தில் இருக்கின்றார் இல்லை.
இருக்கின்றார், இந்த பிளேஸ் பக்கத்தில் இருக்கின்றார். அங்கே தான் இருக்கும்போது தான் எனக்கு நித்யானந்த பிரபு என்னுடைய கனவுல தோன்றான்றார். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இது இந்த எண்டு வெஸ்ட் பெங்கால். ஓகே, இது விருந்தாவனம் இருக்கிற இந்த சைடு நார்த் சைடு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா? இது நடந்தே வருவார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. வயசு வந்து இப்போ 90 ஆயிடுச்சு, பயங்கர ஏஜ்டு பர்சன். ஓகே, இது நடந்தே வருவார். இவ்வளோ கஷ்டம். ஓகே, சத்யா மாதாஜி நீங்கள் சத்யா மாதாஜி நீங்கள் படிக்கணும். ஓகே, தண்டாபாத். ஓகே, தண்டாபாத். share that queen Prabhuji. என்ன மாதாஜி? ஓ யூ டோன்ட் நோ. ஓகே ஓகே, யூ ஒன்லி ஹேவ் டு லிசன். ஓகே, லிங்க் ஐ வில் சென்டா. லிங்க் அனுப்ப முடியுமா? just a minute மாதாஜி, I will send the link. Not screen. We are last Okay, time Prabhu. we will do one thing. I will send the link in the this one WhatsApp. Okay, just a minute. Okay, Prabhu. On the way அனுப்பு. on the way in the on the way to Krishna this thing you will get WhatsApp, you will get the link. ஆமா, 182. Did you take have you taken Mataji? எடுத்துட்டீங்களா நீங்க? Yes, Prabhu. Okay, 1 minute, Prabhu. ஓகே ஓகே. எனிவே நீங்கள் ஸ்லோவாக படிக்க வேணாம். தண்டவாத் ஹொய்யாமி படினு பாயேதே நிஜா பாதா பத்மா பிரபோ திலா மோரா மாதே. மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்களா? ஓகே, நான் ரெடி ஆகலாம். ஓகே, இப்போ சத்யநாராயணன் படிக்கலாம். சத்யநாராயணன் படிங்க, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தண்டவத்யாமி பாரிணுபாயதே நிஜபாத பத்மா பிரபு திலா மோரா மாதே. தண்டம் சமர்ப்பித்தபடி நான் அவரது திருவடிகளில் விழுந்தேன். அப்போது அவர் தமது தாமரை திருவடிகளை எனது தலையில் வைத்தார். பாருங்க, இது கனவுல நடக்குது. இது கனவுல நடக்குது எல்லாம் உண்மைதான். இப்போ ஏன்னா இது பகவானோட செயல்படுது இல்லையா, தொடர்பு இருக்கு. அங்கே எங்கே கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே மாய கிடையாது. எங்கே கிருஷ்ணனோட தூய பக்தர் இருக்காரோ அங்கே மாய கிடையாது. ஓகே, இப்போ தண்டத்து பிரணாமம் பண்ணுறாரு கனவுலேயே. அவர் நித்யானந்த பிரபு என்ன பண்ணுறாரு? அவருடைய தலையில் தன்னுடைய பாதங்கள் வைக்கிறார். எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, சரியான அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அவருடைய அவ்வளோ டிசர்வ். ஓகே, நம்மளுக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உண்டு. நம்ம எப்போ வந்து நித்யானந்த பிரபு மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். ஓகே, 683. உத்தா உத்தா போலி மோரே போலி போலே பாரா பாரா. படிங்க பிரபு. சத்யநாராயண பிரபு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. 183 பிரபு. 183. ஆமா. உத்தா உத்தா போலி மோரே போலே பாரா பாரா. பாலே மோரே பாலே பாரா பாரா. நான் படிக்கிறேன், நீங்க திருப்பி படிங்க. உத்திதாரா ரூபா தேகி ஹோய்னு சமத்காரா. உத்திதாரா ரூபே தேகி ஹைனு சமத்காரா. படிங்க. எழுந்திரு என்று அவர் என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறினார். எழுந்தபோது அவருடைய அழகை கண்டு நான் அழைத்து நின்றேன். பாருங்க, அழகுன்னா என்ன அழகு, அதுதான் அவரோட பாதைகள் நல்லா வர்ணிக்கிறாங்க. அவருடைய ஃபோர்ஹெட், அவருடைய மூக்கு, அவருக்கு உள்ள அந்த குண்டலங்கள் தொங்குறது, அவருடைய கண்ணு அழகு. கடைக்கண்ணில் பார்த்தாலே போதும், நம்மலாம் உடனே நமக்கு விடுதலை கிடச்சி எல்லாமே சூக்ஷமாக இருந்துடும். அந்த மாதிரி அவரோட அழகு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே தான் நித்யானந்த பிரபுக்கும் சத்யானந்த பிரபு எல்லாமே 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது படிக்கலாம். சத்யானந்த பிரபு 184. ஷியாமா சிக்கானா படிங்க. ஷியாமா சிக்கானா காந்தி பிரகாண்ட சரீரா. ஷாம சிக்கனா காந்தி பிரகாண்ட சரீரா. சாக்ஷாத் கந்தர்ப ஜாய்ச்சே மகாமல்லவீரா. சாக்ஷாத் கந்தர்ப ஜாய்ச்சே மகாமல்லவீரா. படிங்க பிரபு. அவர் பளபளக்கும் கருமை நிற திருமேனியில் மிக உயரமாகவும் பலமாகவும் மன்மதனை போன்ற நாயக தோற்றத்துடன் காணப்பட்டார். பாருங்க, நம்ம வீட்டில் போட்டுக்கோங்க சத்யானந்த பிரபு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. அவருடைய அழகே சும்மா கிளாசி பிளாக்கிஷ் காம்ப்ளெக்ஷன். கிளாசி பிளாக்கிஷ் காம்ப்ளெக்ஷன். ரொம்ப உயரமாக இருப்பார். அவருடைய கைகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டு வரை நின்றும்.
கரெக்டாக அந்த அதெல்லாம் அந்த மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி பாதங்கள்லாம் நிறைய அந்த சிம்பிள்லாம் இருக்கும், அறிகுறிகள்லாம் இருக்கும். சொல்லுவாங்களே பகவானுடைய பாதங்களை வர்ணிச்சு சொல்லுவாங்க இல்லையா, சஞ்சின் தயத் பகவத் மறந்து போச்சு ஸ்லோகம். வஜ்ராங்ச த்விஜ சரோர்கள் லாஞ்சனாந்தம் புக்துங்க ரக்தபலசன் நகச்சக்கரமாலா ஜோஷ்ணாபிராகத்மகத் ஹிருதயந்தகாரம். அவருடைய அந்த நகங்கள் உள்ள ஒளிகளே மில்லியன்ஸ் ஆஃப் நிலாக்களுக்கு சமம், கோடிக்கணக்கான நிலாக்களுக்கு சமம். நகத்திலேருந்து பாதங்கள் ஒரு நகத்தில் அது என்ன பண்ணுன்னா நம்ம ஹிருதய அந்தகாரம், ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவ மூட்டைகளையும் அழிச்சிடும். இந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. ஓகே, ஸ்னிக்த பிராபித் கணசியாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம். நீ சொல்லு. சொல்லு. சஞ்சின் தேர் பகவத் சரணாரவிந்தம் அவருடைய பாதங்களை அழைச்சிடும். வஜ்ரா அங்குஷ அது அவருடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா வஜ்ரானா தண்டர் போல்ட், அங்குஷனா அந்த யானை பாகன் யூஸ் பண்ணுவாங்க அந்த அங்குஷா. அப்புறம் திவிஜ லாஞ்சனாந்தம் புக்துங்க ரக்த விலசன் நகச்சக்கரமாலா இந்த காரம். இந்த மாதிரி வர்ணிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா குப்பிலாம் தோற்றுருவாங்க. மன்மதன் தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. மன்மகனெல்லாம் அவருடைய அழகெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மன்மதன் பார்த்து மயங்கிடுவார். கிருஷ்ணர் நித்யானந்த பிரபு சைத்தன்ய பிரபு பார்க்கலாம். அதனால் கிருஷ்ணருக்கு என்ன பேர்? மதன மோகன். அந்த கிருஷ்ணரையே வசிக்கக்கூடியவங்க யார்? மதன மோகன மோகினி ராதாராணி. ஓகே, இதை நான் புரிஞ்சுக்கணும். சத்யா மாதாஜி நீங்கள் எடுத்துட்டீங்களா? 185 அவங்க ஸ்க்ரீனில் இல்லை தெரியும். சி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே மாதாஜி 185 நீங்கள் தான் படிக்கணும். நீங்கள் அர்த்தம் படித்தா கூட போதும், உங்களுக்கு ஸ்லோ முடிஞ்சால் படிக்கலாம். ஸ்வலிதா ஸ்வலிதா ஹஸ்தபதா கமலநயனா பத்தாபச்ராசிரே பத்தாபஸ்ர பரிதானா. படிங்க மாதாஜி நீங்கள். 185 correct. He had beautifully. Okay. He had beautifully formed hands, arms, and legs, and eyes like lotus flowers. He wore a silk cloth with a silk turban on his head. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. அவர் பாருங்க, இது லோட்டஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அவருடைய கண்ணை லோட்டஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு பௌதிகமாக ஒன்று தெரியும், லோட்டஸ்னால் தாமரைனா அழகாக இருக்கும் அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். அதுக்கு அவனே லோட்டஸ் செய்யணும், லோட்டஸ் செய்ய காலையில் இப்படி இருக்கும், ஈவினிங் ஆனால் வாடிடும், இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு உருவம் தான். அது மாதிரி அழகாக இருக்கும்னு நமக்கு வேறு புரிஞ்சிக்க முடியாதுல்ல. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குனாலும் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஒரு ஓமை கொடுப்பாங்க, சூரியன் சந்திரன்லாம் அவங்க கண்கள்னு. உடனே சூரியன் சந்திரன் அவ்வளோதான் பிரகாசம் இருக்குமா? சூரியனே நம்மளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு பிரகாசம் ஆட்டணும் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கான சூரியனும் சந்திரனும் மேட்ச் பண்ண முடியாது. அவங்களுடைய கண்களுக்கும் சரி, அவங்களுடைய அழகுகளுக்கும் சரி, இல்லை அந்த தாமரைகள்லாம் வந்து ஒரு ஓமை தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில்க் கிளாத், சில்க் டர்பன் இதெல்லாம் போட்டிருக்காரு. நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஓகே, அவருடைய ஆனால் எல்லாமே அவர் அணிந்திருக்க எல்லாமே வந்து ஆன்மீகம். எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. ஓகே, இந்த இதை போட்டுருக்கிற உணர்வு இருக்குது, எல்லாருக்குமே உணர்வு இருக்கும். அவங்கெல்லாம் சில சமயம் இப்போ கிருஷ்ணர் வரும்போது அவங்களும் கூட வருவாங்க, டிஃப்ரெண்ட் ரூபத்தில் வருவாங்க சில சமயம். ஓகே ஓகே, இப்போ அடுத்தது படிக்கலாம். சதா நீங்கள் படிக்க முடியுமா? அது சரி. ஓகே, சத்யா மாதாஜி நீங்கள் படிங்க. இது ஸ்வர்ண குண்டலா கரணே ஸ்வர்ணாங்கத பாலா காயே தே நூபுர பாஜே கந்தே புஷ்பமாலா. படிங்க மாதா, சத்யா மாதா படிங்க. He wore golden earrings on his ears and golden ornaments and bangles. Bangles, correct. He wore tinkling anklets. And anklets. He on his feet and a garland of flowers. Garland of flowers.
cloud of flowers along his neck. வர்ணிக்கிறார் பாருங்க. கோல்டன் இயரிங்ஸ் அவருடைய இயரில் இருக்கு, அவருடைய காதில் தொங்குது. ஓகே, கோல்டன் ஆம்லெட்ஸ், ஆம்லெட்ஸ் அப்படி இல்லையா இங்கே கங்கணம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அப்புறம் கையில் வளையல், ஆண்கள் கூட தான் போட்டிருக்காங்க. எல்லாமே அந்த காலத்தில் உண்டு, இப்போ தான் அது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வித்யாதபுரம் நல்லா வந்துருக்காருலாம். அதே மாதிரி ஆங்க்லெட்ஸ், கொலுசு தான் ஆங்க்லெட்ஸ் இல்லையா, கொலுசு டிங்க்லிங் ஆங்க்லெட்ஸ், நடந்ததாலே சலக் சலக் சத்தம் கேட்கும். ஓகே, ஒரு வட்டம் சத்யமாதா வந்து சத்யமாதாவும் மிஸ்ராவும் ஜெகநாத் மிஸ்ராவும் பேசிப்பாங்க. என்ன நம்ம வீட்டில் வந்து நடக்கிற சத்தம் கேட்குது, நம்ம உள்ள மீன்ஸ் டிங்க்லிங் இருந்தால் ஆங்க்லெட்ஸ் இருந்தால் என்ன ஆகும், நடக்கும்போது சத்தம் வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம டியூட்டியில் நடக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேர் பேசிப்பாங்க. ஓகே, நம்ம அது மாதிரி அவங்க எப்பயுமே அந்த பாவத்தில் இருக்கிறாங்க. சத்யமாதா வந்து குக் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு வந்து சாப்பிட வந்துடுவாருங்க. நம்ம இங்கே வச்சுட்டு அந்த மாதிரி கிடையாது, இன்னும் வந்து சாப்பிட்ருவார், பிளேட்டை காலி பண்ணிடுவார். அந்த மாதிரி பிளேட்டை காலி பண்ணாமல் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வர்ணிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி டிங்க்லிங் ஆங்க்லெட்ஸ் அவங்களுடைய காலில், அதே மாதிரி அவருடைய இதில் வந்து கார்லண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அவருடைய கழுத்தில் தொங்குது. ஓகே, சாதாரண நீ படிக்கலாம். அது 187. சந்தனலே பிதாங்கா திலக சுதாமா மத கஜாஜினி மதா மந்தர பயானா. படி கொஞ்சம் சத்தமா. His body was anointed with the sandalwood pulp, and he was nicely decorated with tilaka, and his movements surpassed those of the madded elephant. மதம் பிடிச்ச யானைகள்லாம் அப்படி நடக்கும். அது அந்த விட பயங்கரமாக நடந்து வர்றார் நித்யானந்த பிரபு. ஓகே, அவருடைய உடல் முழுவதும் திலக்கங்களாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சந்தனங்கள் வந்து பூசியிருக்காங்க, சந்தனங்கள் வந்து பூசி வச்சுருப்பாங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளில் வந்து நம்ம மார்னிங் ப்ரோக்ராம்லாம் நடந்த பிறகு இப்போ பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த சந்தனத்தை பண்ணுவாங்க, நெத்தியில் கொஞ்சம் இங்கே வைப்பாங்க இல்லையா, சூடை தணிக்கும். ஓகே, அதே மாதிரி அவர் உடல் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, சந்தனங்கள் பூசியிருக்காங்க. இப்போ அடுத்தது படிக்கலாம். 188. கோடி சந்திரா ஜீனி முகா உஜ்வல வர்ணா தாதிம்ப பீஜா சமா தந்த தாம்பூல சர்வனா. சர்வனா படி. His face was more beautiful than millions upon millions of moons. And his teeth were like pomegranate seeds because of his chewing பெட்டல்னா என்னென்னா அது வெத்தலை பார்க்கலாம் இல்லையா, அதை போட்டுனா சிகப்பாகுதுல்ல, அந்த மாதிரி சிகப்பாக அவருடைய பற்கள்லாம் முத்து மாதிரி. முத்துனா என்ன, நம்ம அதுதான் சொல்ல முடியும், அதை விட ரொம்ப சிறப்பானது. இங்கே பாருங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் மூன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அவருடைய முகம். அதனால் மூணு தான் நமக்கு தெரியும், சந்திரன் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதை விட அழகாக இருக்கும் அந்த பேர்ல் மாதிரி இருக்கிற அந்த பற்கள். பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வெத்தலையை போட்டு சவைச்சதுனால எப்படி இருக்கான், சிகப்பாக அந்த போமாகிரேட் மாதிரி சிகப்புகள்லாம் மாதிரி, அந்த சீடு மாதிரி, மாதுளையோட சீடு இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும், மாதுளை பழம் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள் அவர் அழகு எவ்வளோ அழகாக இருக்கணும். அதனால் அவர் வெத்தலை போடுறான்னு சொல்லி நம்மளும் வெத்தையெல்லாம் போடக்கூடாது. நம்ம இஸ்கானில் வந்து என்ன பண்ணுறோம், வெத்தலை பாக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு விதமான போதைப் பொருள். ஓகே, அதனால் பகவானுக்கு ஆஃபர் பண்ணுற தாம்பரம் நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஆஃபர் பண்ணி சாப்பிட்றது வந்து தவறு. ஓகே, அதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் பகவானுக்கு ஆஃபர் பண்ணலாம். இது அடுத்தது प्रेमे माता अंगा दाहिने वामे बोले वामे दोले कृष्ण कृष्ण बोलिया गंभीरा बोला बोले ஈஸ்வர் மாதா நீங்க தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. அவர் பரவசத்தில் மூழ்கி இருந்ததால் அவரது திருமேனி முன்னும் பின்னும் இடமும் வளமும் அசைந்தது. கிருஷ்ணா கிருஷ்ணா என ஆழ்ந்த குரலில் அவர் உச்சரித்தார். ஸோ அவருடைய எண்ணங்கள்லாம் பாருங்கள், எப்பயுமே அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டே இருப்பார். ஓகே, அதனால் நித்யானந்த பிரபு எங்கே போனாலும், இப்போ சத்யானந்த பிரபு சொல்லுவாங்க, அவர் இந்த மாதிரி ஒரு மதுபான கடைக்கு போனால் கூட பரவாயில்ல, பிராத்தல் ஹவுஸ் விபச்சாரி விடுதி அந்த மாதிரி உள்ளே போயிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, அழுக்கு கிடையாது. ஓகே, சில சமயம் ஆடைகள் அணிஞ்சிருப்பார், சில சமயம் ஆடைகள் அணிய மாட்டார்.
இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி இவருடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அவர் கமெண்ட் பண்ணவும் கூடாது, அஃபென்ஸ் ஆகிடும். ஓகே, அதனால தான் பெரிய பெரிய நூல்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய பாஸ்டைம் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ ஒரு நியோ ஃபைட்ஸ் வந்து திடீர்னு ராதாகிருஷ்ணா ராசலீலா வந்து படித்தாங்கன்னா என்னத்துக்காகுது? அவ்வளோதான், அவங்களுடைய என்ன ஆகிடும், அவங்களுடைய ஆன்மீகம் அழிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டலேருந்து போகணும். அவங்க அந்த உடல் இல்லைங்கிறத முதல்ல புரியறதுக்கு பகவத்கீதை படிக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணகிட்ட சரணடைஞ்சவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பாகவத்தில் டச் பண்ண முடியும். இது அதுக்கு மேலே இருக்குது சைத்தன்ய சேத்தாமிர்தம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மனசை வந்து ரெடி பண்ணிக்கணும். 190 ராங்க ஜஸ்தி ஹஸ்தே தோலே ஜேன மத்த சிம்ஹா ராங்க ஜஸ்தி ஹஸ்தே தோலே ஜேன மத்த சிம்ஹா चारी बाजे बेदी आचे चरणे ते भृंगा बाजे बेदी आचे चरणे भृंगा. பாருங்க மாதிரி சிவப்புற கைத்தறி ஒன்று கையில் அசைந்திட அவர் ஒரு சிங்கத்தை போன்று தோற்றமளித்தார். அவருடைய திருவடிகளின் 4 புறமும் வண்டுகள் சூழ்ந்திருந்தன. தீப்படிங்க, சாரி நான் கேட்கல, படிங்க தீப்படிங்க. சிவப்பு நிற கைத்தறி ஒன்று கையில் அசைந்திட அவர் ஒரு பிடித்த சிங்கத்தை போன்று தோற்றமளித்தார். அவருடைய திருவடிகளின் 4 புறமும் வண்டுகள் சூழ்ந்திருந்தன. பாருங்க, வண்டு ஏன் சூழ்ந்திருக்குன்னா வித்யானந்த பிரபு சுற்றி வருது. எப்படி ஒரு ஃப்ளவரை வந்து சுற்றி வருமோ வண்டுகள், அதே மாதிரி அவரை சுற்றி வராங்க. ஓகே, ஏன்னா அவர் வந்து ஹனி. ஓகே, அதோட மதுரம் அவர். ஓகே, அதர மதுரம் மதன மதுரம் மதுராதிபதியே அகில மதுரம். பகவானுக்கும் அவர் பியூரிட்டி பட்டதுக்கும் அதே மாதிரி கேரக்டர்ஸ் தான். இதில் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்து ஒர்ஷிப்பர் காட், வழிபடும் கடவுள். ஓகே, அதனால் வண்டுகள் வர்றதுக்கு வந்து இதில் இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து 191 பாரிஷாடாகணே தேக்கி ஷபா கோபவேசே कृष्ण कृष्ण को है सवे सप्रेम आवेश कृष्ण आगे सबे सप्रेम आवेश सप्रेम ओके आप स्टार्ट கிளவ் आवेश படிங்க மாதாஜி. இடையர் திருவுருளைப் போல உடையுடுத்திய அவரது பக்தர்கள் வண்டுகளைப் போன்று அவரது திருவடிகளை சுற்றி இருந்தனர். பரவச அன்பில் மூழ்கி அவர்களும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று உச்சரித்தனர். இதான் அவரோட நிறையா சகங்கள் இருக்காங்க. அவங்களாம் இடையர் செல்வர்கள் மாதிரி, மாடு மேய்க்கும் செல்வர்கள் மாதிரி எல்லாம் வாடகை எடுத்திருக்காங்க. அவங்களும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ சரோஜ மாதாஜி படிக்கலாம். 192 सिंगाबामसी बाजाया को है कोहा नाचे गाया बाजाया के नाचे गाया केहा नाचा. ओके, सेवा का जो गाया तांबूला सामारा धुलाया सेवा को दो गाया तांबूला सामारा धुलाया. படிங்க. அவர்களில் சிலர் கொம்புகளையும் குடல்களையும் ஊதினர், மற்றவர்கள் ஆடிப்பாடினர். சிலர் தாம்பூலம் அளித்தனர், மற்றவர்கள் அவருக்கு சாமரம் வீசினர். சரி, என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி கிருஷ்ணன் மாதிரி அவருக்கும் என்ன கோபா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கிருஷ்ணன் கூட விளையாடுற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க, சேவைகள் பண்ணுவாங்க. நித்யானந்தா ஸ்வரூபேரா தேக்கியா வைபவா ஸ்வரூபேரா தேக்கியா வைபவா கிபா ரூபா குணா லீலா அலௌகிக சோபா இவ்வாறாக பகவான் நித்யானந்த ஸ்வரூபரின் வைபவத்தை கண்டேன். அவருடைய அற்புதமான ரூபம், குணங்கள், லீலைகள் என அனைத்தும் தெய்வீகமானவை. இதெல்லாம் கனவுல வருது. ஓகேங்களா, இதெல்லாம் கனவுல இருக்கு. இந்த மாதிரி அவர் வந்து நித்யானந்த பிரபு கனவுல பார்த்து தரிசனம் பண்ணுறார். இந்த மாதிரி நமக்கு வந்தால் அந்த கனவு நிச்சயமாக வெற்றி, நம்ம வாழ்க்கையும் வெற்றி தான். ஓகே, ஆனால் நமக்கு வர கனவுலாம் எப்படி இருக்குது பாருங்கள், பௌதிகமாக தான் மேக்ஸிமம் இருக்குது. பயப்படுற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கனவுகள்லாம். ஆனந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்ம கனவுகள். அதனால் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஓரியத்தில் மூழ்கி இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆசிரியர் படிக்கிறியா? ஆனந்தே பிபாலா ஆமி கிச்சு நாஹி ஜானி तबे हासी प्रभु मोरे कोकिलेना बानी तबे हासी प्रभु मोरे कोकिलेने बानी
I was overwhelmed with transcendental ecstasy, not knowing anything else. Then Lord Nityananda smiled and spoke to me as follows. நான் வந்து பரவசத்தில் இருந்தேன். அப்போ நித்யானந்த பிரபு எங்களை பேசுகிறார், சிரிச்சுட்டு பேசுகிறார். ஓகே, ஆரே ஆரே கிருஷ்ணதாசா நான் கரஹா பயா Hare Krishnadasa Narvarabhaya वृंदावने जहातः सर्वलभ्याहया Vrindavane Jahatara Sarvalabhaya. Oh, my dear Krishnadasa, don't be afraid. Go to Vrindavan, for there you will attain all things. ஆல் திங்ஸ். ஸோ பாருங்கள், கனவுலேயே கட்டளையிடுறார், பயப்படாத நீ வந்து விருந்தாவனம் போ அப்படின்றார். வெஸ்ட் பெங்கால் இங்கே இருக்கு, விருந்தாவனம் ரொம்ப தூரம். ஓகே, நடந்தே தான் போவாங்க அந்த காலத்தில், நடந்தே தான் போகிறார் வயசான காலத்தில். உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவார் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி. ஓகே, ஏதா போலி பிரேரிலா மோரே ஹதசானிப்தியா Eta boli varila more hatasani daya diya. अंतदाना होइला प्रभु निज गुण लोया. Antadana hoila prabhu nijavanana. After saying this, he directed me towards Vrindavan by waving his hand. Then he disappeared with his associates. ஸோ எங்கே விருந்தாவன் டைரக்ஷன் காட்டிடுறார், இப்படி இருக்க போ அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அப்படி போன சைடு என்ன பண்ணாரு, அப்புறம் மறைஞ்சிட்டார். ஓகே, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. ஓகே, பிருந்தா மாதாஜி 197. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. மூர்ச்சிதா ஹோயா மோயி பாதீனு பூமிதே மூர்ச்சிதா ஒய்யாஹி முனி பாதின பூமிதே. स्वप्नभंगा होइला देखी हानाचे प्रभाते. स्वप्नभंगा हईला देखी हान अच्छे प्रभाते. अच्छे प्रपते. படிங்க மேடம். மூச்சை அடைத்து நான் தரையில் விழுந்தேன். கனவு கலைந்தது. விழித்து எழுந்தபோது பொழுது விழுந்து விட்டதை கண்டேன். எந்திரிச்சு பார்க்குறா, பொழுது விழுந்துச்சு, கனவு கலைஞ்சிருச்சு. ஓகே, 98 கீதகினோ கி சுனினோ கோரியா பிச்சாரா. கீதகினோ கிஷானினோ காரியே விசாரா. प्रभु आज्ञा होइला वृंदावना जाय भरा. प्रभु अंचा होइला वृंदावन चा इबारा. நான் கண்டதையும் கேட்டதையும் யோசித்து பார்த்து பகவான் என்னை உடனடியாக விருந்தாவனம் செல்லும்படி ஆணையிட்டுள்ளார் என்பதை முடிவு செய்தேன். பாருங்க எப்படி ஒரு கட்டளை வருது, இது எப்படி புரிஞ்சுக்கிறார் பாருங்க. அவர் உடனே கிளம்பிடுவார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சைத்தன்ய சரிதாமில் இந்த புக்கை எழுதுவார். ஓகே, விருந்தாவன் போய் தான் எழுதுவார் அவர். ஓகே, அதனால் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பக்தர்களுடைய கனவுலாம் வந்து நம்ம மிக விசேஷமானது. ஸோ இப்போ வந்து 199 சேக்ஷனே பிருந்தாவனே கோரினு கமனா. சேக்ஷனே பிருந்தாவனே கரி கமனா. பிரபோரா கிருபாதே சுகே ஆயினு பிருந்தாவனா. பிரபோ கிரியாபதே சுகே ஆயினு பிருந்தாவனா. படிங்க மாதாஜி. அந்த கணமே நான் விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டேன். அவரது கருணையில் பெரும் மகிழ்ச்சியுடன் விருந்தாவனத்தை அடைந்தேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரி வீட்டில் படுக்கோங்க. சத்யா மாதாஜி நீங்கள் படிக்கலாம். இப்போ ஜெய் ஜெய் நித்யானந்தா நித்யானந்த ராமா ஜாஹார கிருபாதே பாயினோ பிருந்தாவன தாமா. மாதாஜி இது வந்து 200 ஸ்லோகம் படிங்க. All glory to Lord Nityananda Balarama. Lord Nityananda Balarama, by whose mercy I had attended shelter in the transcendental
transcendental abode of Vrindavan. பிருந்தாவன். ஓகே. ஸோ அதனால் எல்லா புகழும் நித்யானந்த பலராமருக்கு உருத்தாகட்டும். அவருடைய கருணையினால் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இந்த பிருந்தாவன தாமத்தை அடையக்கூடிய எனக்கு ஒரு பிராப்தம் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் க்ளோரிஃபை பண்ணுறார். ஓகே, அது படிக்கிறேன். ஜெய ஜெய நித்யானந்தா ஜெய கிருபாமாயா Jaya Kripamaya Jaha hoite painu rupa sanatana ashraya Jai Hate Prabhu Pinu Rupa sanatana ashraya Sanatana Asraya. ஆமாம், ரூபா சனாதன 2 பேர் அவங்க சொல்லுவாங்க. படிங்க மாட்டாதீங்க. All glory to the Merciful. merciful Lord Nityananda, by whose mercy I have attended shelter at the lotus feet of Sri Rupa and Sri Sanatana. இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பக்தர்கள். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி மிகப்பெரிய பக்தர்கள். ஸோ அவங்களுடைய நித்யானந்த பிரபுடைய கருணையினால் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இவங்களுடைய பாதங்களை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தஞ்சம் புகுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. ஓகே, மீட் போட்டுக்கோங்க மாதாஜி. கலாவதி மாதாஜி படிங்க. அடுத்து 202. தேங்க்யூ சத்யா மாதாஜி. 202. ஜாஹா ஹைதே பாயினோ ரகுநாதா மகாசயா ஜாஹா ஹைதே பாயினோ ரகுநாதா மகாசயா ஜாஹா ஹைதே பாயினோ ஸ்ரீ ஸ்வரூபாஸ்ரயா படிங்க. அவரது கருணையால் நான் மாமனிதரான ஸ்ரீ ரகுநாத தாச கோசாமியின் புகலிடத்தை பெற்றுள்ளேன். அவரது கருணையால் நான் என் ஸ்வரூப தாமோதரரிடம் தஞ்சமடைந்துள்ளேன். பொருளுரை. ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் சேவையில் வல்லுநராக இருக்க விரும்புவோர் எவரும் ஸ்வரூப தாமோதர கோசாமி, ரூப கோசாமி, சனாதன கோசாமி, ரகுநாத தாச கோசாமி ஆகியோரது வழிகாட்டுதலின் கீழ் இருப்பதற்கு எப்போதும் விரும்ப வேண்டும். கோசாமிகளின் பாதுகாப்பின் கீழ் வருவதற்கு நித்யானந்த பிரபுவின் ஆசியும் கருணையும் அவசியமாகும். இந்த 2 ஸ்லோகங்களில் உண்மையினை விளக்குவதற்கு ஆசிரியர் முயற்சித்துள்ளார். ஸோ நித்யானந்த பிரபுடைய கருணை ரொம்ப அவசியம் கோஸ்வாமியோட கருணை பெறுறதுக்கு. ஓகே, ஸோ அதனால் நித்யானந்த பிரபுடைய கருணை ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருக்கும். எப்போயுமே நித்யானந்த பிரபு என்ன பண்ணிக்கணும், நம்ம நித்யானந்த திரையோதசி அதுதான் ஒரு ஸ்லோகம் நம்ம படிப்போம் இல்லையா? என்ன ஸ்லோகம் அது? டெய்லி படிக்க சொல்லிக்கலாம். என்னது என்ன ஸ்லோகம்? நித்யானந்த பிரபு பற்றி மறந்துச்சா? சிவா தெரியுமா? நித்யானந்த அவதூந்த வசுதா பிராணவல்லபா ஜானவி ஜீவிதாபதி கிருஷ்ண பிரேம பிரதா பிரபு பத்மாவதி சுதா ஸ்ரீமா சச்சிநந்தன பூர்வஜா பவோன்மதோ ஜெகத்ராத்தா ரத்த கௌர கலேவரா. இந்த ஸ்லோகம் டெய்லி படிக்கணும் நம்ம எல்லாம். நித்யானந்த பிரபு க்ளோரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நித்யானந்த அவதூந்தர் இது எல்லாமே நித்யானந்த பிரபுடைய அந்த பேர்கள் தான் வரும். அவருக்கும் அவருடைய பக்தர்கள் எப்படி உறவு இருக்குது இதை பற்றி தான் அது ஃபுல்லாக வரும். அதனால் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து டெய்லி எல்லோரும் என்ன பண்ணோம், படித்து அவருடைய கருணையை வந்து வேண்டிக்கணும் நம்ம. 203. சனாதனா கிருப்பயா பாயினோ பக்திர சித்தாந்தா ஸ்ரீரூப கிருப்பாயா பாயினோ பக்தி ரச பிராந்தா படிக்க மாட்டேன். சனாதன கோசாமியின் கருணையினால் பக்தி தொண்டின் சித்தாந்தங்களை கற்றுள்ளேன். ஸ்ரீ ரூப கோசாமியின் கருணையினால் பக்தி தொண்டின் மிக உயர்ந்த ரசத்தினை சுவைத்துள்ளேன். ஒரே நிமிஷம் மாதாஜி. சனாதன கோஸ்வாமியோட கருணையினால பக்தி தொண்டோட முடிவு ஓகே அதை வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி ரூப கோஸ்வாமியோட இதனால பக்தியோட நெக்டர் அதை நான் கற்றுக்கிட்டேன். ஹையஸ்ட் நெக்டர் ஆஃப் டிவோர்ஸ் சர்வீஸ் கற்றுக்கிட்டேன்றது. ஓகே, படிக்க மாதாஜி. சனாதன கோசாமி பிரபு பக்தி தொண்டின் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் ஆவார். அவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பிரபுர பாகவதாமிருதம் மிகவும் பிரபலமானதாகும்.
பக்தர்கள் பக்தி தொண்டு மற்றும் கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை யாரேனும் அறிய விரும்பினால் இந்நூலை அவசியம் படிக்க வேண்டும். சனாதன கோசாமி ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தத்திற்கு தசம டிப்னி என்று அறியப்படும் சிறப்பான ஒரு விளக்க முறையை எழுதியுள்ளார். அதனை படிப்பதால் கிருஷ்ணரின் அன்பு பரிமாற்ற லீலைகளை மிக ஆழமாக ஒருவரால் புரிந்து கொள்ள இயலும். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நூலாகும். சனாதன கோசாமியின் மற்றொரு பிரபலமான நூல் ஹரிபக்தி விலாசம். அந்நூலில் கிரகஸ்த வைஷ்ணவர்கள், பிரம்மச்சாரி வைஷ்ணவர்கள், வானப்பிரஸ்த வைஷ்ணவர்கள், சந்நியாசிய வைஷ்ணவர்கள் என வைஷ்ணவ பிரிவில் உள்ளோர் அனைவரும் பின்பற்ற வேண்டிய சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்நூல் குறிப்பாக கிரகஸ்த வைஷ்ணவர்களுக்கானதாகும். ஸ்ரீல ரகுநாத கோசாமி விலாப குசுமாஞ்சலி என்னும் தமது பிரார்த்தனையின் 6வது ஸ்லோகத்தில் சனாதன கோசாமியை பற்றி விவரித்துள்ளார். அங்கே சனாதன கோசாமிக்கான தமது நன்றி கடனை அவர் பின்வரும் வார்த்தைகளால் விளக்கியுள்ளார். வைராக்கிய யுக்பக்தி ரசம் பிரத்னை அபாயன் மமி மாம் அனபீப்சம் அந்தம் கிருகாம்புதீர்ய பர துக்க துகி சனாதனாஸ்தம் பிரபும் ஆசிரயாமி. உறவு நிறைந்த பக்தி தொண்டின் அமிர்தத்தை பருகுவதற்கு நான் விருப்பமின்றி இருந்தேன். ஆனால் சனாதன கோசாமி தமது காரணமற்ற கருணையினால் அதனை பருகும்படி செய்தார். இல்லாவிடில் அக்கு எனக்கு இயலாததாகவே இருந்திருக்கும். எனவே அவர் கருணையின் கடலாவார். என்னை போன்ற வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்களின் மீது அவர் பெரும் கருணை கொண்டுள்ளார் என்பதால் அவருடைய தாமரை திருவடிக்கு என்னுடைய மரியாதை கலந்தவர் வணக்கங்களை அர்ப்பணிப்பது எனது கடமையாகும். கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமியின் சைதன்ய சரிதாமிரதத்தின் இறுதி பகுதியில் ரூப கோசாமி, சனாதன கோசாமி, ஸ்ரீ ஜீவ கோசாமி ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த 3 ஆன்மீக குருமார்களுக்கும் ரகுநாத தாசருக்கும் தனது மரியாதை வணக்கங்களை அவர் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றார். ஸ்ரீல ரகுநாத கோசாமியும் சனாதன கோசாமியினை பக்தி தொண்டின் விஞ்ஞானத்திற்கான குருவாக ஏற்றுள்ளார். ஸ்ரீல ரூப கோசாமி பக்தி ரசாச்சாரியர், அதாவது பக்தி தொண்டின் ரசத்தை அறிந்தவர் என்று விளக்கப்படுகிறார். அவரது பிரபலமான நூலான பக்தி ரசாம்ச சிந்து பக்தி தொண்டின் விஞ்ஞானத்தை பற்றியதாகும். இந்நூலை படிப்பதால் பக்தி தொண்டின் பொருளை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பிரபல நூல்களில் உஜ்வல நீலாமணி என்பதும் ஒன்றாகும். இந்நூலில் அவர் ராதாகிருஷ்ணரின் அன்பு பரிமாற்றங்களையும் அன்பு செயல்களையும் விரிவாக விளக்கியுள்ளார். தேங்க்யூ மாதாஜி. நிறைய நூல்கள் இருக்காங்க. ஓகே, அதில் வந்து நம்ம பக்தி ரசாமிச்சந்திர வந்து புறப்பாக நிறைய தடவை படிக்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எழுதின அந்த ஹரிபக்தி விலாசா, அதுவும் கிரகஸ்தர்களுக்கான உள்ள ஒரு புக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து 204 சதா படிக்கலாம். ஜெய ஜெய நித்யானந்தா சரணாரவிந்தா, ஜாய் தே பாயினோ ஸ்ரீ ராதா கோவிந்தா. All glories to the lotus feet of Lord Nityananda, by whose mercy I have attained Sri Radha Govinda. நான் வந்து அவருடைய கரையில் ராதா கோவிந்தா அடைந்து விட்டேன் அப்படி சொல்றார் பொருளுரை. Srila Narottama Das Thakura, who is famous for his poetic composition known as Prarthana, has lamented in one of his prayers, when will the Lord Nityananda be merciful upon me, so that I will forget all material desires. இது என்ன பாட்டு? இத்தாய் பாத காமலா கோடி சந்திர சுசீதலா. அதுதான் வரும் நினைக்கிறேன். சரி, எந்த இடத்துல? சரி, படி. Sri Narottama Das Thakura confirms that unless one is free from material desires to satisfy the needs of body and senses, one cannot understand the transcendental abode of God. ஸோ இங்கே நரத்தமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து இந்த பௌதிக ஆசைகள், எந்த பௌதிக ஆசைகள், இது உடலையும் புலன்களையும் திருப்திப்படுத்துன்ற அந்த பௌதிக ஆசைகளை கடக்காத வரையும் கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதாவது பாடியில் பிளாட்ஃபார்ம்ட்டு வெளியே வந்தால் தான் புரிஞ்சுக்க முடியுன்றான். நம்ம இன்னும் அந்த பௌதிக பிளாட்ஃபார்மில் இருந்தோம்னா நிச்சயமாக ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ வந்து கட்டுண்ட வாழ்க்கையில் தான் இருக்கணும்னு அர்த்தம்.
ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். He also confirms that one cannot understand the loving affairs of Radha and Krishna without going through the directions of 6 Goswamis. 6 கோஸ்வாமியோட வழிகள் தான் நம்ம வந்து ராதாகிருஷ்ணாவை புரிந்து கொள்ள முடியும். In other words, Narottama Das Thakura has stated that without the causeless mercy of Nityananda Prabhu, one cannot enter into the affairs of Radha and Krishna. இதுதான் அந்த வரும், அந்த ஸ்லோகம் தான் இது. இது அதோட பொறுத்தல தான் வரும். ராதா கிருஷ்ணா இது இந்த அந்த ஸ்லோகம் ஒரு நித்தாய் பத கமலா இருக்கு இல்லையா, அதில் உள்ள வெர்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகம் அந்த இது எடுத்தேன்னா தெரிஞ்சிடும். நித்தாய் பத கமலா அந்த வார்த்தை எடுத்துட்டோன்னா அதில் ஆக்சுவலாக அதில் இருக்கும். பார்ப்போமா? நித்தாய் பத கமலா ஓடி சந்திர சுஷீதலா வந்துச்சு ஸ்க்ரீனில். இங்கே பாருங்க. நித்தாய் பாத காமலா கோடி சந்திர சுச்சீதலா ஜெய சாய் ஜகத் ஜுரா हेनो निता बिने पाय राधा कृष्ण पाइते ना देदा कोरी धारो निताय पाय. இங்கே பாருங்க. அதுதான் சொன்னேன், இதில் தான் வரும் சொன்னல. அதுதான் சே ரெண்டே எல்லாத்தையும் படிச்சிடலாம். சே சம்பந்த நாஹி ஜா மிருதா ஜன்ம கேலோ தா சே பசு போரோ துரசா নিতাই না বলিল মুখে মাজিল সংসার সুখে বিদ্যাকুলে কি করিবে অহংকারে মট হইয়া নিতাই পদ পসারিয়া অসত্যরে সত্য করি মনি নিতাই করুণা হবে ব্রজে রাধা কৃষ্ণ পাবে ধর নিতা চরণ দুখানি தாரோ நிதா சரண துகான். இதில் போட்டிருக்கேன், அந்த மூணாவது கரெக்டாக. எப்போ வந்து நித்யானந்த பிரபு மெர்சிஃபுல்லாக இருக்காரோ அப்போ தான் நம்ம ராதாகிருஷ்ணாவை அடைய முடியும். இல்லாவிட்டால் நம்மளால் என்ன முடியாது, அடைய முடியாது. அதனால் நித்யானந்த பிரபுடைய பாதங்களை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்றார். அது லாஸ்ட் இது படிச்சிடலாம். நிதாயே சரண சத்யா தாரா சேவகா நித்யா நிதாய் பாத சதா கோரோ ஆசா নরোত্তম ভরদকি নিতাই মোরে করো সুখী রাখো রঙ্গচ্ছরণীর ভাষা রাখো রঙ্গচ্ছরণীর ভাষா. ரொம்ப அருமையான பாடல். ஓகே, நம்ம எப்போயுமே இந்த மாதிரி சாங்லாம் வச்சுக்கணும். இப்போ இதை பற்றி படிச்சுக்கலாம். 205 जगाय मदाय होते मुई से पापिस्ता पूरी जेरा गीता होते मुई से लागिस्ता. हाँ पढ़ी. I am more sinful than Jagai and Madai, and even glorious than the goats in the stool. பாருங்க, புழுக்கள் இருக்க அந்த மரத்தில் இருக்க புழுக்களை விட நான் வந்து லோயன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஜகாய் மதாயை விட நம்ம மோசமானவன். இதெல்லாம் நடிக்கலை. ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது அப்படி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க. 25 வரையும் பார்த்துக்கோம். இப்போ இதை முடிச்சுக்கலாம். நம்ம அந்த ஃபீலிங்கோடு தான் சொல்கிறாங்க. இது வந்து நடிக்கிறது கிடையாது. ஓகே, அது நான் ரொம்ப தாழ்மையானவங்க, ரொம்ப 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 தாழ்மையானவன் அப்படி சொல்கிறோம் இல்லையா. அது வந்து நம்ம வாயிலாக சொல்கிறோம். ஆனால் இவர் சொல்கிறது எப்படின்னா, அவர் வந்து அந்த என்ன அவர் அது அப்படி ஃபீல் பண்ணுறாரு அவர். அதனால தான் இந்த பியூர் டிவோட்டிஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை ரொம்ப வந்து தாழ்மையாகவும் எல்லாரையும் வந்து உயர்ந்த பக்தர்களாகவும் பார்ப்பாங்க. அதனால் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி வந்து அந்த நூல் எழுதும்போது, சைத்தன்ய சரிதாமம் எழுதும்போது, பின்னால் வர வைஷ்ணவர்களுக்கும் நான் வணக்கம் சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டிருப்பார்.
பின்னால் வந்து படிக்கக்கூடிய வயசுகளுக்கு என்னோட வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள்னு சொல்லி தான் எழுதுவார். ஸோ இதுதான் ஒரு பக்தனுடைய மனப்பான்மையாக இருக்கணும். இதை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இல்லை இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம். சரோஜாமணி சொல்லுங்கள், கேள்வி இருக்கா உங்களுக்கு? பிரபு, அந்த நித்யானந்த பிரபுவோட ஸ்லோகா இதில் அனுப்பிச்சு விடுங்க. கேகே சாங்கில் அனுப்புகிறேன். நித்தாய் பத கமலா. அதற்கு அதேவா இந்த ஸ்லோகாவை ஓ, இந்த ஸ்லோகாவா? நித்யானந்த அவதூறு அதுவா? ஆமா. ஓகே. டெய்லி சொல்லுங்கன்னு சொன்னீங்கல்ல. அந்த ஸ்லோகம் அனுப்புகிறேன். சரி, ஓகே மெத்தச். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஹாசினி பாயிண்ட்ஸ். நித்யானந்தாவையும் சைத்தன்ய மகாபிரபு வந்து சேர்ந்து தான் வந்து வர்ஷிப் பண்ணோம். நித்யானந்தா வந்து வர்ஷிப்பிங் காட். ஆமாம். சைத்தன்ய மகாபிரபு வர்ஷிப்பிங். ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டு பேரையும் நம்ம சமமாக மதிப்பு கொடுக்கணும். எப்படி இந்த லாஜிக் வந்து அப்படின்னா அந்த ஹாஃப் அர்த்த குட்டி நியாயம், அர்த்த குட்டிக்கா நியாயம். கரெக்டா? ஹாஃப் ஹேண்ட் லாஜிக் மாதிரி பாதியா கட் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். கோல்டன் ஆமாம், நல்லா கொஞ்சம் சத்தமாக மாத்தாதி கேட்கணும்ல, கேட்காது. ஆனா வந்து இந்த ஹேண்ட் வந்து இருந்தாலும் ஆமாம். அதனால நித்யானந்தாவும் சைத்தன்யமாகவும் டூ பாடிஸ் ஆர் பிக்சர் போட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி. கரெக்ட் பிரபு. ஹரே அதாவது நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப கருணை பக்தியில நினைச்சா அந்த 6 கோஸ்வாமி மாதிரி நம்மளே நித்யானந்த கருணை நமக்கு கிடைக்கும். 6 கோஸ்வாமி அடிச்சோல் நடக்கிறதுக்கு நித்யானந்த பிரபுடைய கருணை இருந்தால் தான் நடக்கும். சரிங்களா? நித்யானந்த பிரபு கருணை வேணும். 6 கோஸ்வாமியுடைய கருணை கிருஷ்ணா வந்து புரியணும். ஓகே மாதாஜி. சொல்லுங்க. நித்யானந்த பிரபு 2 பேரும் ஒரே உடலை சேர்ந்தவங்க. ஒரே கரெக்ட் 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 கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. பகவானே கனவுல வந்துட்டாரு கிருஷ்ணதாஸுக்கு. அந்த அவரை தன்னுடைய தம்பியை தண்டிச்ச உடனே அவருக்கு அந்த மாதிரி நித்யானந்த பிரபு கனவுல வந்தார். கனவுல வந்தவர் வந்து இங்க இருந்து நைகாட்டிக்கு அருகில உள்ள ஜாமடபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல நித்யானந்த பிரபு வந்து கனவுல தோன்றியிருக்கார். பகவானை பார்த்த உடனே அவர் வந்து தண்டம் சமர்ப்பித்தாங்க. தண்டவ பிரணாம் பண்ணினாரு அப்படின்னு அவருடைய தாமரை திருவடிகளில தலையில வச்சாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எந்திரி அப்படின்றாரு. மீண்டும் மீண்டும் வந்த எழுந்திரு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அழகு வந்து பார்த்த உடனே அவருக்கு மலைச்சு போயிட்டாரு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி, உங்களுடைய கருத்துக்கள். வீட்டில் இருக்கீங்க பிருந்தா மாதாஜி? ஓகே இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பாயிண்ட் எடுக்கல பிரபு. சரி, பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சத்யா மாதாஜி. நித்யானந்த பிரபு చైతన్య మహాప్రభు 2 பேருமே ஒரே வேர்ட். 2 பேரும் முக்கியம். நோட் பண்ணிட்டேன். 2 பேரும் முக்கியம். கரெக்ட். என்ன? அதனால நம்ம வந்து பஞ்சதத்துவம்ன்ற மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான மந்திரம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீபாசாதி கௌரபக்த விருந்தா. இந்த பஞ்சதத்துவம் அந்த சொல்லிட்டு ஹரிகேஷா சொன்னால் சைத்தன்ய பிரபு ரொம்ப மனசு ஹாப்பியாகிடும். நித்யானந்த பிரபு ரொம்ப ஹாப்பியாகிடுவோம். ஓகே, டெய்லி வந்து என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் கீர்த்தன் பண்ணுவோம். கீர்த்தன் பண்ணும்போது பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லணும், ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லணும். கலாவதி மாதாஜி, வீட்டை எடுத்துக்கோங்க. கலாவதி வீட்டில் தான் இருக்கீங்க, எடுக்க முடியலையா? நம்மளுடைய உடல் மற்றும் புலன்களின் தேவைகளை வந்து திருப்தி செய்யும் ஆசைகளில் விடுபட்டால்தான் நம்ம வந்து பகவான் கிருஷ்ணரையும் அவருடைய விருந்தாவன இதையும் புரிந்து கொள்ள முடியும். நரோத்தமதாசர் கூறுகிறார் பிரபு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, உடல் பிளாட்ஃபார்ம் வெளியே வராமல் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதே மாதிரி ராதாகிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ளணும்னா 6 கோசாமிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும். 6 கோசாமியோட அடிச்சுவடுகள் பின்பற்றணும்னா நித்யானந்தருடைய மெர்சி நமக்கு தேவை. ஓகே, ஆமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எனி பாயிண்ட்? கொஞ்சம் கஷ்டமா கிருஷ்ணதாஸ் அகர்வால் கோஸ்வாமி நான் வந்து அந்த ஜகாய்மதாயோட மோசமா இருக்கேன், பாம்ஸ் இந்த ஸ்டூல்ல விட நான் வந்து இருக்கேன்னு சொல்லி சிம்பிளா இருக்கேன்னு சொல்லி. ஆமா ஆமா, இது ஃபால்ஸ் ஹியூமனிட்டி கிடையாது.
அவங்கெல்லாம் வந்து அந்த முழுமையும் உணர்ந்துட்டு அந்த ஆமா. உண்மையான Feeling இருக்கு, அந்த feeling. ஹம்பிள்னஸோட அதை இது பண்றாங்க. இதுபடியே பிரபுபாதத்தை ஒருத்தர் கேட்பார். பிரபுபாத பெரிய ஒரு ஹால் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. பிரபுபாத சொல்றார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன் பிராமணா, செகண்ட் கிளாஸ் பர்சன் சத்ரியா, தேர்ட் கிளாஸ் பர்சன் வைசியா, ஃபோர்த் கிளாஸ் பர்சன் சூத்ரா, இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். பயங்கரமாக சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து ஏன்னா அவங்களுக்கு புரியாது இல்லை, சத்ரியா வேணால் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஃபோர்த் கிளாஸ் சொல்லிட்டு இருப்பார் அமெரிக்கன்ஸ்க்கு. அப்போ அவங்க உள்ள ஒருத்தர் ரொம்ப கோவமாக எந்திரிச்சு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கிளாஸ் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள் என்ன கிளாஸு, எங்களெல்லாம் அப்படி பிரிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸ், லோ கிளாஸ்லாம் பிரிக்கிறீங்க, நீங்கள் எந்த கிளாஸு, ஃபோர்த் கிளாஸா ஃபஸ்ட் கிளாஸா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்போம். பிரபுபாதர் வந்து அப்படி வருவார், மைக்கிட்ட வந்து அவருடைய குரல்லாம் அப்படி தழுதழுக்க ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் அந்த அழுகிற மாதிரி இருப்பாங்களா, அந்த அழுகிற மாதிரி வந்துடுவார். பிரபுபாதர் வந்து சொல்லுவார், நான் இருக்கிறே மோசமான பர்சன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப லோ கிளாஸ் நான் இருக்கிறதுலே, 5th கிளாஸ் அந்த மாதிரி பர்சன் நான். என்னுடைய குரு மகாராஜ் வந்து பியூர் டிவோட்டி, அவர் நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணாதான் இதுவும் பியூர் அப்படின்னு சொல்லுவார். எல்லாம் கை தட்டுவான், உட்காந்துருவான். அதனால் நம்ம வந்து அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும் எப்பயுமே, அந்த உண்மையான ஃபீலிங். நம்ம வந்து அதை நேரில் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி கிடையாது அது. ஓகே, பிரபுபாதர் அந்த சொன்ன கமெண்ட் வந்து ரொம்ப அந்த டிசபிள்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன சொல்ல போகிறார் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்ல போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சுருக்காரு. அப்போ தான் அது வந்து வெளியே வரும். இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், ஒப்புக்கு சப்பானிக்காக நம்ம வந்து ஐ எம் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஐ எம் ட்ரைங் டு பிகம் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், கரெக்ட். பிருந்தா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவின் திருவடிகளுக்கு சமர்ப்பணம். அவரோட கருணையால தான் நான் முன்னேற முடியும், ஸ்ரீ ராதா கோவிந்தரன் அடைய முடிஞ்சதுன்னு சொல்றாரு பிரபு. வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, அதனால நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாமல் ராதா கோவிந்தரா போக முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம முடிச்சுக்கலாம் அதோட. இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ், சத்தியனபுரம் போயிட்டாங்க என்னன்னு தெரியல. இல்லை, நாளைக்கு பாகவத கிளாஸ் இருக்கு இல்லையா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவர்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவர்களும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபாஜந்தபயேவஜ பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.